ரஜினி சார் ஒரு படத்தில் ஒரு டயலாக் இருக்குது, பேரை கேட்டாலே அதிருதில்ல அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அந்த டயலாக் கே பாலச்சந்தர் சாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். சும்மா சொல்லலை, நிஜமாகவே நான் வந்து 80s தான் அவரோட ஜாயின் ஆனேன். ஆனால் 70s 60s அவரோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, சார் உங்ககிட்ட நீங்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற டைமெல்லாம் அவர் ரொம்ப ஆக்சுவலாக மெலோடவுன் ஆகிட்டாரு, அதுக்கு முன்னாடி டெரர் சார் அப்படிம்பாங்க. சுந்தரமூர்த்தி அவரோட மேக்கப் மேன் அந்த பிகினிங்லேருந்து இருக்காரு. அவர் சொல்லுவார் ஒரு தடவை, எந்த அளவுக்கு அவர் கோவம் டென்ஷனில் இருப்பார்னா நெகத்தை கடிச்சுட்டே இருப்பாராம், ரத்தம்லாம் வந்துருமா. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் எமோஷன் அப்படியே அந்த கடிச்சு ரத்தம் வந்துட்டு கையை நீட்டுன்னு உட்காந்துருப்பாராம். சுந்தரமூர்த்தி அங்கே டிஞ்சர் போட்டு டச்சப் பண்ணிட்டு இருப்பாராம். தட் இஸ் ஹவு ஹைலி வாலட்டைல், ஹைலி எமோஷ்னல், எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவாருங்கிறது ரியலி நான் பார்க்கும்போது மெலோ டவுன் அப்போ எப்படி இருப்பார்னு என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஆனால் என்ன ஃபிலிம்ஸு நிஜமாகவே இந்த ஜென்ரேஷனுக்கு அவரோட படங்கள் பற்றி ஐ டோன்ட் திங்க் தெரியும். நிறைய பேர் மறந்துருப்பாங்க. தட் இயர் வாஸ் அ லிஜெண்ட். தாதா சாஹேப் ஃபால்கே அவார்ட் வின்னர், பத்மஸ்ரீ, ஃபிலிம்ஃபேர் அவார்ட், ஸ்டேட் அவார்ட்ஸ், கலைமாமணி. திங்க் ஆஃப் இட், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபிலிம். அண்ட் அந்த ஃபிலிம்களோட லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ஃபிலிம்ஸ் பண்ணார். எல்லா ஃபிலிமும் மைல்கல். ஒரு நீர்க்குமிழி, ஒரு சர்வர் சுந்தரம், ஒரு அவர்கள், அவள் ஒரு தொடர்கதை, மரோச்சரித்திரா, தண்ணீர் தண்ணீர், தில்லு முள்ளு, வறுமை நிறம் சிவப்பு, மரோச்சரித்திரா, ஏக் துஜிகள், ஐ மீன் இட்ஸ் கோஸ் ஆன், த லிஸ்ட் இஸ் எண்ட்லெஸ். அண்ட் எல்லா ஃபில்மும் கிளாசிக்ஸ். இப்போது நம்ம வந்து இன்னைக்கு டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் வி ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட் சினிமா. பட் அந்த கோர் சப்ஜெக்ட் அவர் உள்ளே கொடுக்குற அந்த கண்டென்ட்டு, அதுக்குள்ளே இருக்க தீம், அந்த கேரக்டர்ஸ், அந்த ஸ்கிரிப்டிங், இது வந்து ரியலி மார்வலஸ். தட் இஸ் இன்றைக்கி anybody who wants to come into cinema, who wants to understand cinema, they have to see கே பாலச்சந்தர் சார் படம் பார்க்கணும், பாரதி ராஜா சார் படம் பார்க்கணும், மகேந்திரன் சார் படம் பார்க்கணும், பாலு மகேந்திர சார், பீம் சிங், இந்த மாதிரி கிரேட் எபிக் டைரக்டர்ஸோட படம் பார்த்தா தான் வாட் கைண்ட் ஆஃப் சினிமா நம்ம கண்ட்ரிலேருந்து, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, வாட் கைண்ட் ஆஃப் சினிமா தே ஹேவ் கிவன். அண்ட் பார்க்க எப்படி கேரக்டரைசேஷன்ஸ் பண்ணாங்க, கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணாங்க, அந்த டீட்டெயிலிங் எப்படி. இப்போ வந்து கேன்வாஸும் பெரிய பெரிய நம்ம சிஜிஸ் அப்படி போயிட்டுருக்கோம். ஐ எம் நாட் சேயிங் டினைங் திஸ், அந்தந்த காலத்துக்கு கரெக்டு. பட் பாலச்சந்தர் சாரோட படங்களை நம்ம பார்த்து ஸ்டடி பண்ணினா லாட் ஆஃப் லெசன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பைன் ஆஃப் த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேனா என்ன, கேரக்டர்ஸ்னா என்ன, டயலாக்னா என்ன, இதெல்லாம் ஐ திங்க் இட் வில் பி a great lesson.